நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனித்தனியே ஒவ்வொருவரையும் சொல்லி அவர்களோடு எனக்கு இருக்கிற தொடர்பை எல்லாம் சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணாக்குவதை விட அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி தொடங்கி விடலாம் என்று நினைக்கிறேன். நான் பேசுவதற்காக வரவில்லை, கவனித்து போகத்தான் வந்தேன். ஆனாலும் எனக்கு ஒரு கடமை தரப்பட்டிருக்கிறது. வந்த இடத்தில் சில குறிப்புகளை அவசரமாக குறித்து கொண்டு சில நிமிடங்கள் செய்திகளை பகிர்ந்து கொண்டு விடைபெற்று விடலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே பேசியிருக்கிற பல்வேறு நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றை திரும்பிச் சொல்ல நான் விழையவில்லை. ஆனாலும் சாதிய கட்டமைப்பு, தமிழ் தேசியம், சாதிய பிரச்சனைகள், இன்னும் எந்தெந்த கட்சி என்னென்ன யார் யாரை சார்ந்து போய் கொண்டிருக்கிறது என்கிற நூற்றுக்கணக்கான இமயம் தொடங்கி காஷ்மீர் முதல் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்தியம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. இதை உட்கார்ந்து பேசுவதாக இருந்தால் 2014 ஏப்ரல் முடிந்து போய்விடும். அன்பு கூர்ந்து என்னோடு நீங்கள் உடன்படுவீர்களோ மாட்டீர்களோ எனக்கு தெரியாது. நான் பதிவு செய்ய விரும்புகிற சில செய்திகளை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சொல்லிவிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். ஏன் மேடைக்கு மேடை மாற்றியும் வருகிறவர்களுக்கு ஏற்றார்கள் திருப்திப்படுத்தியும் விழா எழும்புகளிலே போய் கிச்சு கிச்சு மூட்டியும் பேசி பழக்கப்படாதவன், அப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்லாதவன். ஏனெனில் எனக்கென்று இப்போதைக்கு எந்த இயக்கமும் கிடையாது, ஊடகம் மட்டும்தான் என்னுடைய இயக்கம். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் எனக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் ஊடகத்தில் வருகிற எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து அவர்களை பற்றிய கேள்விகளை கேட்டு திருவிளையாடல் நாகேஷ் பாணி சொல்வதாக இருந்தால் எனக்கு கேட்க தான் தெரியும். எனவே நான் சில கருத்துக்களை நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகம் என்ன கருதுகிறது, என்ன செய்ய வேண்டும், உடனடியாக உங்கள் முன்னே இருக்கிற கடமை என்ன என்பதை மட்டும் நினைவுறுத்தி விட்டு விடைபெற நான் ஆசைப்படுகிறேன். இது தொடர்ந்து நான் பார்த்து வருகிற, குறிப்பாக இந்தியாவுடைய, குறிப்பாக தமிழகத்தினுடைய இஸ்லாம் சமுதாயத்தினுடைய பலவீனம் என்று நான் எடுத்து வைத்திருக்கிற சில கருத்துக்களை அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், இயக்கத்தை சேர்ந்தவர் பல பேர் வந்திருக்கிறீர்கள். இவர்களிடத்தில் நான் சொல்லிவிட்டு போவது கடமை என்று நான் கருதுகிறேன். கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்ளாததும் உங்கள் பொறுப்பு. கவியரசர் கண்ணதாசன் பாணியில் சொல்வதாக இருந்தால், போற்றுபவர் போற்றற்றும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றற்றும், ஏற்றது ஒரு கருத்து என் நெஞ்சமென்றால் எடுத்துரைப்பேன், எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்பதுதான். ஏராளமான பிரச்சனைகள் இந்திய சமூகத்தை நோக்கி, குறிப்பாக அந்த இந்திய சமூகத்துக்குள்ளே இஸ்லாம் சமூகத்தை நோக்கி, கிறிஸ்தவ சமூகத்தை நோக்கி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த தாக்குதல் நடைபெறுகிறது என்பது மட்டும் உண்மை. இது சாதிய கட்டமைப்பிலா அல்லது எனக்கு முன்னே பேசிய நண்பர்கள் பல பேர் சொன்ன கருத்துக்களிலா எப்படி என்பதில் ஆய்வுக்குள்ளே இப்போ நான் போக வேண்டாம், நம்ம அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் உங்கள் முன்னர் உங்கள் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு கிறிஸ்தவ சமுதாயத்தை போல ஞாயிற்றுக்கிழமை போய் தேவாலயத்திலே கர்த்தரிடம் சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து விட்டால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அந்த கத்தி நம் தலையில் விடாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று இருக்க போகிறீர்களா? அல்லது நகர்ந்து உட்கார்ந்து உடனெல்லாம் இந்த கத்தியை விட்டு வைத்து கொண்டிருந்தால் அடுத்தடுத்த நாற்காலிக்கு அந்த கத்தி நகர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அந்த கத்தியை அறுத்து வீழ்த்தி புதைக்க போகிறீர்களா? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி யாரோடு துணையாக போகிறது? அது தீவிரவாதமா அல்லது தீவிரவாதம் உட்போக்கா? காங்கிரஸ் கட்சி யாரோடு போகிறது? பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகிறது என்று கட்சிகளை ஆராய்ச்சி செய்வதை விட உங்கள் முன்னால் இப்போது ஒரு பிரம்மாண்டமான முறையில் பூதாகாரமாக ஊதி பெரிதாக்கப்பட்ட நரேந்திர மோடி என்கிற பலூன் நின்று கொண்டிருக்கிறது. அந்த பலூனை ஒரு சின்ன ஊசியை எடுத்து ஒற்றுமை என்கிற ஊசியினாலே குத்தி உடைக்க வேண்டும். இந்த மோடியை நீங்கள் இப்போது உடைக்க தவறிவிட்டீர்களே, ஆனால் ஒருவேளை மோடி வந்து உட்கார்ந்து விட்டார் இந்தியாவில், நண்பர்களே, நான் உங்களை மிரட்டுவதற்காகவோ அச்சுறுத்துவதற்காகவோ சொல்லவில்லை. அடுத்து வருகிற ஏறத்தாழ ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு அந்த கும்பலை நீங்கள் அரியாசனத்திலிருந்து இறக்கவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இறக்கவே முடியாது. ஒரு 5 ஆண்டு காலம் கூட்டுறவு துறையோடு இந்த வாஜ்பாய் எவ்வளவு பலமாக ஆண்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? நினைவு இருக்கிறதா? தெரியாத செய்தி அல்ல. எவ்வளவு பலமாக ஆண்டார் என்பதற்கு பல செய்திகள் நான் சொல்ல முடியும், சொற்பொழி மாதிரி ஆயிடும். இது கருத்தரங்கத்தில் கருத்து சொல்ல மட்டும் தான் கூப்பிடுறீங்க. நான் ஒரு 5 நிமிடம் என்று சொல்லிவிட்டு தான் நானே வந்தேன். நானும் தொலைக்காட்சிக்கு வேகமாக வெளியேற வேண்டியிருக்கிறது. எவ்வளவு வரலாற்றுகள் இவர்கள் திரித்தார்கள். குதிரையை எருமையாக்கினா, எருமையை குதிரையாக்கினா, பசுவை சித்திரம் மாத்தி போட்டான், ரூபா நோட்டுல காந்தியை கொண்டு வந்து வச்சான். ஏன் அசோக சக்கரத்தை எடுத்துவிட்டு மகாத்மா காந்தி பேர்ல பற்றுதலா?
காந்தி மேல அவ்வளவு பாசமா ஆர்எஸ்எஸ் காரனுக்கு. அவரை கொன்று முடித்து விட்டு கோட்சேவின் கும்பலாக இருக்கிற இவர்கள் நான் பையில வைத்திருக்க ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியை வைத்து காட்டினார்களே, யாராவது வருத்தப்பட்டோமா? என்ன திடீரென்று இந்திய ரூபாய் நோட்டில் காந்தி வந்து உட்கார்ந்தார் என்று யாராவது கவலைப்பட்டோமா? அசோக சக்கரம் எடுக்கப்பட வேண்டும், புத்த சின்னம் அங்கே இருக்கக்கூடாது, இது இந்து ராஜ்யமாக மலர வேண்டும் என்பதற்காக காந்தியை போட்டு புத்தரை நவுத்திட்டான். இன்னும் ஒரு 10 வருஷம் போனா காந்தியை மெதுவா எடுத்துட்டு கோட்சேயை போட்டு ரூபாய் நோட்டா வைப்பான். அப்பவும் நீங்க வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரே லட்சியம் என்பது மோடி போக வேண்டும். அதற்காக காங்கிரஸ் என்கிற தடி பயன்படுமா, சிபிஎம் என்கிற தடி பயன்படுமா, சிபிஐ என்கிற தடி பயன்படுமா, திராவிடர் கழகம் என்கிற தடி பயன்படுமா? எடுத்து அந்த பாம்பை அடியுங்கள், கருத்து மோதல்களை தள்ளி வையுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான கோரிக்கை. தயவு செய்து உங்களுடைய அரசியல் கருத்துக்களை, உங்களுடைய மனமாச்சரியங்களை, சொந்த ஊர் வருத்தங்களை, தேவமார் கவுண்டர்மார் பிரச்சனைகளை எல்லாம் 2014 ஏப்ரலுக்கு பின்னால வச்சுக்குவோம். அந்த கவுண்டர்மாரும் அந்த தேவமாரும் அந்த செட்டியாரும் அந்த வன்னியரும் உங்களுக்கு ஓட்டு போட்டே தீரணும். சுடுகாட்டுல போய் பிரச்சாரம் பண்ண போறீங்க. இன்னொன்று நீங்கள் கோவப்படுகிற விஷயம், இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், வர்த்தக சமூகம், இஸ்லாம் சமூகம் என்பது ட்ரேடிங் கம்யூனிட்டி. உங்களுக்கு எவ்வளவோ கல்வி வாய்ப்புகள் தரப்பட்டாலும் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐஎஃப்எஸ் ஆபீசர்களாக நீங்கள் வந்து கொண்டிருப்பது விரவரவு எண்ணிக்கையில் தான். உங்களுக்கு உடனடியாக தெரிந்ததெல்லாம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்ச பையன் உடனே 7ஆம் கிளாஸுக்கு போகல, ஃபெயில் ஆயிட்டான், வீட்டுக்கு வந்துருவான். அப்பா உடனே என்ன பண்ண போறேன்? துபாய்க்கு போக போறேன். அங்க கடனை வாங்கி பையனை துபாய்க்கு சவுதிக்கு ஏற்றி விட்டுருவாரு. உள்ள சம்பாதிக்க போயிட்டான், படிப்பு முடிஞ்சு போச்சு, பாதிலேயே டிராப் அவுட். அல்லது அதிகபட்சமா துபாய்க்கு ஏற முடியல, எங்க ஊர் பக்கம்லாம் கொடை ரிப்பேரு, பூட்டு ரிப்பேரு, எல்லாம் பாய் கடை, அத்தனையும் பாய் தான். இப்படிப்பட்ட வர்த்தக சமூகமாக உங்க கண்ணுக்கு எதிர உடனடியாக வர்த்தகம் மட்டுமே தெரிகிறது, சம்பாதிக்க தெரிகிறது. சம்பாதித்ததில் மிக பிரமாண்டமான தொழிலதிபர்களும் உங்களில் இருக்கிறீர்கள். பல பேர் நான் சண்டை போட்டு பார்த்துட்டேன். ஒரு மீடியா, ஒரே ஒரு ஊடகத்தை காசி முதல் கன்னியாகுமரி வரையில் தெரிகிற மாதிரி ஒரு விஷுவல் மீடியாவை இன்று வரையில் உங்களால் கொண்டு வரவே முடியவில்லை. அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் வருத்தப்படாதீங்க, என்ன திட்டாதீங்க. அப்படியே கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட அதை ஆன் பண்ணி பார்த்தோம்னா அங்க ஒரு பாய் உட்கார்ந்துகிட்டு பயான் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வெள்ளிக்கிழமை உங்க சும்மா செய்யறீங்கல்ல. பள்ளிவாசலுக்கு போனாலும் தான் வெள்ளிக்கிழமை உங்க கூட அங்க போய் ஒருத்தர் பயான் பண்றாரு. தொழ போற இஸ்லாமிய நண்பரே கூட என்னிடத்துல சொன்னவர்கள் உண்டு, என்ன அங்க தொழுகைக்கு போடியா அப்படின்னா, பள்ளிவாசல் வாசல் பேசிட்டு இருந்தோம்னா தொழ போடியா, இருங்க பயான் முடியட்டும் அப்புறம் போய் தொழுகிறாங்க. வருத்தப்படக்கூடாது, எல்லாருக்கும் உள்ள விஷயங்கள் தான். ஒரு தொலைக்காட்சியை தொடங்கி சொல்ல வேண்டிய எந்த செய்தி மக்களிடம் போக வேண்டுமோ இன்று வரையில் எதையும் சொல்லலங்க. நீங்க எதையுமே நீங்க சொல்லல. ஒரே ஒரு 2-3 சோகமான சம்பவங்களை இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். ஒரு இஸ்லாமிய அறிஞர், பேர் சொல்ல மாட்டேன், அவர் மிகப்பெரிய பொருளாதார பேரறிஞர். அவர் என்னிடத்தில் ஒரு தொலைக்காட்சியில் நான் சொன்ன ஒரு செய்தியை அப்படியா நடந்தது என்று மறுநாள் தொலைபேசியில கேட்டார். இந்த சம்பவம் நடந்து 7-8 வருஷம் ஆச்சு. என்ன தெரியுமா? 2002 குஜராத் கலவரம். பல இஸ்லாமிய நண்பர்கள் இங்க இருக்கிறவர்கள் கூட பல பேருக்கு செய்தி ஒருவேளை புதிதாக இருக்கலாம். நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து அகமதாபாத்திலிருந்து வெளியில வர்றாரு. பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். எல்லாம் வைக்கல சொலக்க மாதிரி மைக்க பிடிச்சி நீட்டிட்டு இருக்கான் வாயில. என்னங்க உங்க சொந்த மாநிலத்து ஜனங்கள், சொந்த மாநில மக்கள், இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேரும் விரட்டி அடிக்கப்பட்டு சொத்து உடைமைகளை இழந்து வீடு வாசல்களை துறந்து குஜராத் மாநிலத்தை விட்டு மகாராஷ்டிரா எல்லையிலே கொண்டு போய் அகதிகளாக முகாம் கட்டி வெயிலிலும் மழையிலும் நனைய உட்கார வைக்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமா இல்லையான்னு பத்திரிகையாளர் கேட்கிறான். வெளிநாட்டு நிருபர்கள் கேட்கிறார்கள். நண்பர்களே, நரேந்திர மோடி சிரித்துக் கொண்டே ஒவ்வொருத்தரா கேட்ட உங்க கேள்வி என்ன, எப்படி கேட்கிறாங்க? அந்த காட்சி உங்களில் பல பேர் பார்த்திருப்பீர்கள். அவர் அந்த நரேந்திர மோடி நிக்கிற அந்த தோற்றமும் தோரணையும் நடந்து வர விஷயமும் ராகுல் காந்தி இல்ல, அவங்க பார்ட்னர் நேரு வந்து அவர் ஸ்டைலேஷ் அப்படி பண்ண முடியாது. அதுக்குன்னு ஆள் போட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து அவன் எப்படி திரும்பணும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. காஸ்டியூம் கலைஞர்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நரேந்திர மோடிக்கு.
அன்றைக்கு நரேந்திர மோடி பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு முன்னால முஸ்லிம் மக்கள் அகதிகளாக மகாராஷ்டிராவில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார்களே, உங்களுக்கு அது வருத்தம் இல்லையா? சொந்த மாநில மக்களையே நீங்கள் கொண்டு போய் வைக்கலாமா என்று கேட்டதற்கு நரேந்திர மோடி ரொம்ப அப்படியே ஒரு பாஸ் சொல்றான், திரும்பி பார்க்கறான். அவங்களாம் வருத்தமா இருக்காங்க, சங்கடப்படுறாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டான். எல்லா பத்திரிகையாளர்களும் திரும்பி பார்த்தாங்க. நண்பர்களே, நடந்தது எங்க அகதி முகாம்ல கஞ்சி வாய்ச்சி ஊத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் பராரிகளாக பஞ்சைகளாக முகாம்களில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஒற்றை குரல் நிருபர் கேட்டது. நான் ஆடியோ பதிவு சொல்றேன். அந்த ஒற்றை குரல் கேட்ட நிருபரை பார்த்து கேட்டாரு, உங்களுக்கு அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் அகதி முகாம்ல சந்தோஷமா இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்கான். சொன்னது மோடி இந்தியாவில் அகமதாபாத்தில் தலைமைச் செயலகத்தில். உங்ககிட்ட ஒரு ஊடகம் இருந்திருந்தா இத 100 தடவை நீங்க திருப்பி திருப்பி போட்டிருந்தீங்கன்னா வர வேண்டிய உணர்ச்சி வந்திருக்கும். மோடி அகமதாபாத்தை விட்டு இன்னைக்கு அவ்வளவு தெரியுமா இந்தியாவிலிருந்து வந்திருக்க முடியுமா? இது காங்கிரஸ் கட்சி மேலே நான் கடுமையான குற்றத்தை காங்கிரஸ் இயக்கம் சார்ந்த நண்பர்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறேன். தலித் தோழர்களிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தலித் தோழர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு, அவர்களிடத்திலும் ஊடகம் கிடையாது. ஆனா மிகப்பெரிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் நண்பர்கள் அமெரிக்காவில் எல்லாம் கொள்ளை கொள்ளையாக சம்பாதிக்கக்கூடிய தலித் தோழர்கள் இருக்கிறார்கள். பங்களா கட்டுவீங்க, வீடு கட்டுவீங்க. முஸ்லிம் சமுதாயத்துக்கு பணம் வந்துருச்சுன்னா பெரிய ஊரையே வளைச்சு தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ஊடகம் என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை தயவு செய்து ஊடகக்காரன் என்பதனாலே திரும்ப திரும்ப மீடியாக்குள்ளே இருக்கிறேன் நீங்க நினைக்க வேண்டாம். மக்களுக்கு உங்களோட கருத்து போக வேண்டும். இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? பேசி என்ன பயன்? இதை நீங்கள் வலிமையாக சொல்ல வேண்டும். மாயாபென் கோட்ராணி என்று ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அந்த பொம்பளை கர்ப்பிணியாக இருந்த பெண்களுடைய வயிறா பார்த்து கிழிக்க சொல்லி நடு ரோட்ல இருந்து கத்துனாங்க, கிழிச்சாங்க. 2 ஜென்ம தண்டனை கொடுத்து இன்னைக்கு அந்த அம்மா உள்ள இருக்குது. இந்த தண்டனையை கொடுத்தது யாரு தெரியுமா? ஒரு பெண் நீதிபதி. யாராவது மாயா பெண் கோட்ராணி பத்தி, நரேந்திர மோடிக்கு எவ்வளவு தோழராக இந்த அம்மா இருந்தாங்கிறத பத்தி, நரோடா பாட்டியா பற்றி சொல்லி இருக்கிறோமா? தெரியுமா? ஒரு பட்டதாரி முஸ்லீமே கேளுங்க, பாமர முஸ்லீமை கேட்க வேணாம், பட்டதாரி முஸ்லீமை கேளுங்க. நீங்க தோழர் எனக்கு முன்னாள் பேசி சொன்னார் ஜாகியா ஜாஃபரி பற்றி, இக்ஷான் ஜாபரி பற்றி. இக்ஷான் ஜாபரி என்ன நடந்தது யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு முழுமையாக சொல்லி இருக்கிறோம். ஒற்றை மனிதராக அதே எந்த கோத்ராவில் ரயில் சம்பவம் நடந்ததோ அந்த கோத்ரா ரயில் சம்பவத்தன்று அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருங்க, வேற கட்சி கூட இல்ல. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற, இன்னும் வாய்ப்பு இருந்தால் ஆள போகிற அந்த கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தரதரன்னு மேலேந்து இழுத்து கொண்டு வீதியில போட்டு கொத்து புராட்டா மாதிரி கொத்துனாங்க. தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி இப்படி வெட்டுறாங்களேன்னு அகமதாபாத் நகரத்தில் இருந்த அத்தனை மக்களும் திரண்டு ஓடி வந்து, ஐயா அவர் வெட்டாதீங்க, புண்ணியமா எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எம்பின்னு கேட்டாங்கன்னு. யார் யாரு வெட்டாங்கன்னு தடுத்து வந்தாங்களோ அந்த மக்களை எல்லாம் வெட்டினா. அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்த்து கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 78. இவரோடு சேர்த்து 79 உடல்கள் துடித்துக் கொண்டிருந்தது. எங்கேயாவது வீடியோவில் யாராவது பாத்தீங்களா? ஏதாவது எந்த டிவிலையாவது வந்ததா? தனிப்பட்ட நிருபர்கள் வைத்திருந்த அந்த பைட்ஸ் துண்டு காட்சிகள் அங்கங்க சேர்த்து பின்னால ஊர் ஊரா போடப்பட்டது. நீங்க ஒரு அரங்கத்தை தேடிட்டு போய் இது மாதிரி 10 பேரை திரட்டி உட்காந்து காட்டிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். பாப்புலர் மீடியாவில் வரணும். அது காஷ்மீரில் டெல்லியில ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது, அடுத்த நம்ம கதி கலக்க வைக்கிறான். எப்படி நரேந்திர மோடி சொல்லுகிற செய்தியெல்லாம் மறுநாள் வருகிறது, எப்படி நாய்க்குட்டிங்கிறான். உங்களுக்கு யாருக்கும் கோபம் வரல, உங்களை உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக தயவு செய்து பேசுவதாக என்ன வேண்டாம். காங்கிரஸ் நண்பர்களே சொல்றேன், இங்க சோனியா காந்தி அம்மையார் அவர்களை பற்றிலாம் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சி நண்பர்களுக்கே கூட இந்த கோபம் வருமானால் நான் பச்சையா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடக் கூடாது, ஆட்சி கட்சியிலே நரேந்திர மோடி வந்துவிடக் கூடாது என்கிற அச்சம் இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட இந்த சிறுபான்மை மக்களுக்காக நியாய உணர்ச்சியோடு போய் களத்திலே நின்றால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு போவாங்களா? போயிட்டாரு. இதே சொல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் வேகமா பேசலாம்.
குறைந்தபட்ச அந்த உணர்ச்சியோடையாவது போய் அவங்க கிட்ட நில்லுங்க. நான் சொல்றேன், தலித் சமுதாயத்து மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. சேரிகளுக்குள் நான் போவதில்லை, புறமுதிக்கு வைத்திருக்கிறோம், ஊருக்கு வெளிப்புறத்தில் தள்ளி வைத்திருக்கிறோம். அவர் பிரச்சனையை அவங்க தான் பேசுறாங்க. போய் பாருங்க, எந்த ஊர்ல பாருங்க, கண்டன கூட்டம்னு 4 தலித் சகோதரர்கள். இஸ்லாம்லயே அதுதான் பிரச்சனை. இஸ்லாமில் ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா ஹாஜி, ஹாஜியார், ஜனாப், ஒரு பச்சையில ஒரு போஸ்டர் ஓட்டிடுறீங்க. நான் இந்த மெட்ராஸ் சிட்டி பூரா ஏதாவது ஒரு கூட்டம், நானும் காரை போயிட்டு டிராபிக் நிறுத்தி படிச்சுட்டு தான் போறேன். பாபர் மசூதி இடிப்பு கண்டன கூட்டம், ஜனாப், ஹாஜியார், ஒரு 10 பேர். ஏன் ஒரு வீரபாண்டியன், குப்புசாமி, கோவிந்தசாமி, யாருமே ஆப்பிள்ளையா உங்களுக்கு? நீங்க உங்களுக்குள்ளேயே தலையை நெருப்பு கோடிய தலையை விட்டுக் கொண்டிருக்கிறது போல ஒரு க்ளோஸ்டு சொசைட்டி, ஆங்கிலத்தில் சொல்வதாக க்ளோஸ்டு சொசைட்டி. வெளியில வரமாட்டேங்கிறீங்க, தேசிய நிறுவனத்தில் கலக்க மாட்டேங்கிறீங்க. மற்றவரோடு கலந்து பழகுங்கள், தேசியத்தோடு கலந்திருங்கள். இந்த நாடு எங்களுடைய நாடு, இந்த மண் எங்கள் மண், இந்த தேசிய கொடி எங்கள் கொடி, இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற சம பங்காளிகள் நாங்கள். இந்திய வாழ்க்கை எங்களுக்கும் உரியது. இந்த சுதந்திரத்தை அடைவதில், இந்தியாவின் சுதந்திரத்தை ஈண்டெடுப்பதில் நாங்களும் சமமாக நின்ற சம பங்காளிகள். இந்த தேசத்தினுடைய வாழ்வு பாரதி சொன்னதை போல இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மடிவோம் என்று பாரதி சொன்னதை போல இஸ்லாம் சமுதாயமும் இந்திய வாழ்வின் இரண்டர கலந்த சம பங்காளிகள் என்று வாழ்ந்து காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். நன்றி, வணக்கம்.